சக்கரை அடிச்ச திராசில் இருக்கிற ரத்தக்கரை காயறதுக்கு முன்ன அதே திராசை வச்சு இந்த தேவர் சந்தையில வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கான்னா அவன் யாரவன்? யமதர்ம. நல்ல வேளை நம்ம உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நமக்கு ஆயுசு கெட்டி அதனால தப்பிச்சோம். என் ஆயுசுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சக்கரைக்கு ஏதாவது ஆயிருந்தா உன் ஆயுசுக்கு தான் பிரச்சனை. எப்படி? அது அப்படிதான். எந்த நியாயத்துல அப்படித்தாங்கிற? சக்கரைக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்ல, அதனால போலீஸுக்கு சொல்ல. அது எப்படி ஏன் தலையில வந்து விடும்? சும்மா மனசாட்சி இல்லாம பேசாதா சரி. எல்லா பிரச்சனையும் காரணம் நீ தானே. நில்லு நில்லு நில்லு. சும்மா நிக்கிற என்ன நீயே கழுமரத்துல ஏத்திட்டு போட்டிருக்க. நீயா சும்மா நிக்கிற? பின்ன வாயை கிண்டாதா சரி. அப்புறம் நான் ஏதாவது சொல்லிடுவேன். சொல்ற. குழந்தை மாதிரி இருந்த அவன் மனசுல விஷத்தை கலந்ததும் இல்லாம ஆப்போச்சது நீ தானே. நீ தான் அவனை கொன்ன. என்னது? நீ ஒரு துஷ்டன். பாலு, டேய் டேய் பாலு, நீ ஒன்னும் ரொம்ப குழப்பிக்காதடா. சர்க்கரைக்கு எதுவும் ஆகியிருக்காது. கரும்பு இருக்கிற வரைக்கும் சர்க்கரை இருக்கும், சர்க்கரை இருக்கிற வரைக்கும் எறும்பு இருக்கும்டா. என்ன பிள்ளடி நீ? குழந்தைக்கு மஞ்சக்காமல வந்திருக்கு, நீ ஏதேதோ வைத்தியம் பார்த்துட்டு இருக்கியே. கடவுளே, என் குழந்தை இப்படியே வச்சிருந்தா குழந்தை உயிருக்குள்ள ஆபத்த முடியும். இத பாருமா, உனக்கு தெரியாது ஒண்ணு இல்ல. இந்த சுத்து வட்டாரத்துல மஞ்சக்காமலைக்கு நம்ம தேவர் முத சம்சாரம் லட்சுமி அம்மா தானே வைத்தியம் பார்க்க முடியும். ஏமா அழுகுற? மனசுல எதையும் வச்சுக்கிட்டு காலத்தை கடத்தாம உள்ளே சீக்கிரமா தூக்கிட்டு போய் காப்பாத்துமா. நான் எப்படி அத்தா அவங்கள போய் பாக்குறது? என்ன சொல்ற நீ? உங்க சக்களத்தி சண்டையில குழந்தைய பறி கொடுத்துறாத, அவ்வளவுதான் சொல்ல முடியும். வீராப்பு பார்க்காம முதல்ல குழந்தைய லட்சுமி மகிட்ட தூக்கிட்டு போ. வாங்க. உட்காருங்க மாப்பிள்ள. எம்புட்டு ஒன்னாலும் கூடிங்க, செலவு தேவர்த்தன். வேலு, எல்லா பயிலும் கேட்டுங்க. இவர்தான் என் மாப்பிள்ள, தாமரையை கட்டிக்க போறவரு. பேரு செங்கோடன். தேவருக்கு தர மரியாதை மாப்பிள்ளைக்கும் தரணும். என்ன புரியுதா? என்னடி இறக்க இறக்க ஓடி வர? மாப்பிள்ளைய பார்க்க வந்தியோ? செங்கோடன். குழந்தை எது சாப்பிட்டாலும் வாந்தி எடுக்கிறையா, பஞ்சகாமலன்னு எல்லாரும் சொல்றாங்க. அத விட்ரி. மாப்பிள்ளை எப்படி இருக்கான்? என்னையா நீ என் குழந்தை சாவ கெடுக்கிற? நீ என்னென்னவோ பேசிட்டு இருக்கீங்க. சீக்கிரம் வாயா, லட்சுமி அம்மா கிட்ட கூட்டிட்டு போய் வைத்தியம் பாப்போம். லட்சுமி அடிங், அவகிட்ட வைத்தியம் பார்க்க நான் வரணுமோ? படி, எங்கேயாவது போய் செத்து தொலை. அம்மா, லட்சுமி அம்மா இருக்காங்களா? யாரு? நீயா? எங்கடி வந்த? அம்மா, என் குழந்தைய நீங்க தான் காப்பாத்தணும். எனக்கு மடிப்பிச்சு கொடுக்கணும். குழந்தைக்கு என்னாச்சு? என்ன உனக்கு என்ன பக்கம் கட்டவ? பாடி இங்க இருந்த. அம்மா அம்மா, நான் உங்க காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன். நான் செஞ்ச தப்புக்கு என் குழந்தைக்கு தண்டனை கொடுத்துறாதீங்க. தேவை வந்துட்டா. சும்மா பேசாம இருமா. ஆமா, எத்தனை நாளா உடம்புக்கு சுகம் இல்ல? எது சாப்பிட்டாலும் வாந்தி எடுக்கிறா. காலையில இருந்து நினைவு இல்லாம கிடக்குறா. எதையும் மனசுல வச்சுக்காம எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்துங்க. வைத்தியம் பார்க்க வேண்டியது என் கடமை. அது மட்டும் இல்ல, ஒரு விதத்துல இந்த குழந்தைக்கு நானும் அம்மா தானே.
உரிமை கொண்டாட வந்திருக்கேன்னு நினைக்காத. என் பொண்ணை காப்பாத்தின பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் கூட இருக்கணும் இல்லையா? அதான் வந்தேன். உங்க அப்பா உனக்கு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிருக்காரு. சர்க்கரையை பத்தி எதுவும் தெரியல. உங்க அப்பாவோட பிடிவாத குணம் உனக்கு தெரிஞ்சது தானே? இதுதான் நம்ம வீடு. அதோ பாத்தியல்ல, நான் சம்பாரிச்சு வாங்கினது. தாமரை புள்ள, 2 கிளாஸும் தண்ணி கொண்டா, சீக்கிரம். உட்காருங்க. தாமரைய பாத்தீங்கன்னா கல்யாணத்தை இப்பவே வையும்பீங்க. தாமரை புள்ள, நீ எங்கடி அதிசயமா வைபுள்ள? புள்ள, செங்கோட நல்லா பாத்துக்க. நீ கட்டிக்க போற மாப்பிள்ள இல்ல? பாரு எப்படி. புள்ள வெக்கம் எப்படி? தாமரை நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாமாமா? அவசரத்தை பாரு. தையல உன் முடிவு தெரிஞ்சுதாயா நான் இங்க வந்தேன். நம்ம வீட்டுக்கு இன்னொரு குடிக்காரன் தான் மாப்பிள்ளையா வரணுமா? பின்ன இந்த ராணியை தேடிட்டு தேசிங்கராஜா குதிரையில வருவானா? வீம்புக்கு பேசாதையா. தாமரை ஆசைப்படியே. தெரியல தேவரை பத்தி. ஏட்டிக்கு போட்டி பேசினா போலாதவன் ஆயிடுவான். செங்கோடன் தான் எனக்கு மாப்பிள்ள. இன்னொரு ஆம்பளை தான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரணும். ஏன் தாமரை இந்த முடிவுக்கு வந்த? நீ இல்ல இருக்கும்போது நான் வாழவா முடியும்? எங்க இருக்கு, என்னாச்சு, ஒண்ணுமே தெரியல. என் அப்பா எடுத்த முடிவு உனக்கு தெரியல. இதை தவிர நான் வேற என்ன செய்ய முடியும்? இப்ப நான் என்ன சொன்னாலும் என் மேல உனக்கு நம்பிக்கை வராது. என்ன நான் செஞ்ச காரியம் அப்படி. சக்கரை நிச்சயமா எங்காவது உயிரோடு இருப்பான், உனக்காகவாவது இருப்பான். என் வாழ்க்கையில முதல் தடவையா ஒரு நல்ல காரியம் செய்ய போறேன். சக்கரை எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சேர்க்கிறேன். ஆசாரி, ஆசாரி, சக்கரை உயிரோட இருக்கான். எங்கடா? கோடிக்கரையில இருக்கான்னு சொன்னாங்க. ஆசாரி, சக்கரை ஆசாரி, ஜலபாதா, சக்கரை சக்கரை ஆசாரி, சக்கரை நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு பாரு. என் மேல உனக்கு கோவமா? சாரி, உங்ககிட்ட எல்லாம் நான் கோச்சுக்கலானா? என் தாமரை எப்படி இருக்கா? நல்லாதான் இருக்கா? வா